பாருன்னு. ஆமா ராணி, இங்கே ஒரே தூசியா கிடந்துச்சு பத்தியா, எல்லாம் சாணி எல்லாம் அது இதுமா கிடக்கு. இந்த மாட்டுக்கு ஒரே ஈயும் கொசுமா முச்சிட்டு கிடக்குமா. அதான் தூத்து எடுத்து போட்டுறான்னு அவ்வளோத்தையும் அள்ளிட்டு கிடக்கேன். டெய்லி அள்ளி போட்டுருவேன். இப்போ வந்து ஒரு வாரமா குறுக்கு வழி எந்தாலும் இருக்க முடிய மாட்டேங்க. அதனால ஒரு வாரமா அள்ளாம போட்டேன் பத்தியா, ஒரு மாதிரி சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு ஒரு மாதிரி நாற்று எடுத்துக்கிட்டு இருக்க முடிய மாட்டேங்கி. அதான் காலையிலேருந்து தூத்து போட்டுட்டு கிடக்கேன். ஒரு சோறு கறி கூட வைக்கல. அப்படியே லட்சுமி அக்கா, சோறு எதுவும் உங்களையும் அப்போ அவியலுக்கு நான் சாப்பிட என்ன கொடுத்தியக்கா? சாப்பிட்டு எதுவும் எடுத்துட்டு வரட்டவா? சோறு கறியில் நான் வச்சுட்டேங்க்கா, எடுத்துட்டுனா வரட்டுமா? வேணாம் வேணாம் ராணி, காலையிலத்துக்கு ஆப்பை வாங்கி சாப்பிட்டுட்டோம், கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு நீ நேரம் கிடக்கல, பொங்கிக்கிடலாம். நீ தோட்டத்துக்கும் போக வேண்டாம், அவையே தான் போறாவில்ல, அப்போ நம்மளும் போக தேவையில்லை. நம்ம வீட்டில் தானே இருக்கும், பொங்கிடுவோம். சரி சரிக்கா. மாடுகள்லாம் ரொம்ப பாவராணி. இந்த ஈயும் கொசு மொச்சிச்சு நெய்வி அதுகளால் சிறப்பட்டுட்டு இருக்க முடியல, படுக்க முடியல, பாவமா கத்திட்டே கிடக்கு. அப்புறம் என்னக்கா செஞ்சிய? இப்போ ஈ கொசுலாம் ஒன்றையும் காணும். எதுவும் மருந்து எதுவும் வாங்கி அடிச்சிடாக்கா? இல்லைம்மா ராணி, இவிய தான் எதுவும் சொன்னாவ. எப்படி பெரியவங்க இருக்குல்ல, அதை தோலை உரிச்சிட்டு 4 பக்கம் கீறி விட்டுட்டு நம்ம வேப்பனை இருக்குல்ல, அதை எடுத்து இந்த நடுவில் ஒழிச்சிட்டு கட்டி போட்டோம்னா அது வாட்டுக்கு அந்த வாசனைக்கு ஈ கொசு எதுவும் வராதுன்னு எறும்பு எதுவுமே இருக்காதுன்னு கட்டி தான் போட்டையும் பார்த்தா ஒன்றையும் காணும். நல்லா தான் வேலை செய்யுது. மருந்தெல்லாம் எதுவும் வாங்கி அடிக்கலாமா? ஈ எறும்பெல்லாம் கொள்ளுறது நம்மளை கொள்ளாமையா இருக்க போது. அது பயந்துக்கிட்டு வாங்கி அடிக்கிறது கிடையாது, அப்படியே போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் இவிய தான் சொன்னாவே இந்த வெங்காயத்தை கட்டி போடணும். கட்டி போட்டதுலேருந்து ஒன்றத்தையும் காணும். பரவாயில்லையேக்கா. ஏக்கா நல்ல தண்ணி வந்துட்டு இருக்காங்கக்கா, உங்கள்கிட்ட சொன்னாவளா யாரும்? அப்படியே ராணி, யாரும் சொல்லலையே. ஏக்கா அதை பிடிக்கதாங்க்கா போகிறேன், உங்கள்கிட்டையும் சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன். வாங்கக்கா போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு என்னோட குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. வாங்க 3 பேரும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே இருக்க பைப்பில் வரலையாங்க்கா, அங்கே தோட்டத்தில் இருக்க ஒரு பைப்பில் தான் வருதான். இப்போ அவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுக்கணும்லக்கா, விட்டாவி என்ன 4 நாளைக்கு தண்ணி இருக்காது குடிக்கிறதுக்கெலாம். இந்த நல்ல தண்ணிக்கு தான் ராணி இப்படி பாடேண்டியதாக கிடக்கு. இத்தனை நாளாவது ஊருக்குள்ளே வந்துச்சு, அழகாக போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ தோட்டத்தில் வேறு விட்டு வச்சிருக்கானுங்களா. இப்போ அவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வரணும் காட்டுக்குள்ளே நடந்து. வேற என்னக்கா செய்ய? தண்ணியை விட்டுட்டோம்னா 2-3 நாளைக்கு சோறாக்கா குடிக்க வைக்கன்னு ஒன்றத்துக்கு இருக்காது. ஆளுக்கு 2 குடமா எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்கக்கா. சரி ராணி, குடத்தை மட்டும் அலசி எடுத்துகிட்டு வரேன். இதில் நிற்கியா? சரிக்கா, நான் நிற்கேன், போய் எடுத்துகிட்டு வாங்க. ராணி இப்போ வாரேன்னு. பூமாரி மக்களே, பூமாரி அந்த குடத்துல எடுத்துட்டு வா மக்களே, நல்ல தண்ணி இருக்க குடத்துல எடுத்துட்டு வா. ஏக்கா ராணி அக்கா, லட்சுமி அக்கா எங்க வந்துட்டாவளா? போமாக்கா. சின்ன பொண்ணு அவிய இந்த குடத்தை கழுவி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காவ. சின்ன பொண்ணு இப்போ வருவாவ. நம்ம குடம் எங்க சின்ன பொண்ணு எடுத்துட்டு வந்தியா? ஏக்கா அங்கே முன்னாடி வச்சிருக்கீங்கக்கா, போகும்போது எடுத்துட்டு போவோம். நீங்கள் என்ன செய்தியன்னு பார்க்க தாங்க ஓடிந்தேன். அவ்வளோ பொம்பளையிலும் போயிட்டு இருக்கு. போய் வரிசையை போட்டாலும்னா பிறகு விட மாட்டாளுக்கா, ரொம்ப நேரம் கிடந்து பிடிக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் சின்ன பொண்ணு, லட்சுமி அக்காலையும் கூட்டிட்டு போயிடுவோம். விட்டுட்டு போனோன்னா அவைய ஒத்தையில வரணும் பத்தியா, 3 பேரும் சேர்ந்து போவோம். சரிக்கா. அவைய இதை பூரா சுத்தம் பண்ணியிருக்கா போல. அதான் ஒரு வேலையும் நடக்கலை காலையிலேருந்து. பத்தியா எவ்வளோ சுத்தமாக எல்லாம் கூட்டி எழுதியிருக்காவ. குறுக்கு வேற வலிக்காம ஒரு வாரமா. அப்படியாக்கா? என்னத்தான் சொல்லியது சின்ன பொண்ணு, ஒரு பிரசவம் முடிஞ்சாலே முதுகு வலி தானா வந்து ஒட்டிக்கிடுது. அது எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஒரு பிள்ளையை பத்துட்டாலே போது முதுகு வலி, மூட்டு வலி, கண்ணு வலி, காது வலின்னு எல்லா வலியும் ஓடியந்தில் ஒட்டிக்குது. அதுவும் உண்மைதாங்க. என்னட்டி மல்லியா, தண்ணி வருதுன்னாவோ ஒன்னையும் காணோம். இனிமே விடுவாவளா இருக்குமோ? அப்படியே தாங்க இருக்கும், இனிமே விடுவாவளா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஊர்க்காரியை பூரா சொல்லிட்டாளோ தண்ணி வருதுன்னு. நம்ம ஊரில் தான் ஊறுதுன்னா பறக்கும் பாவளுங்களே. சரி சத்த இதில் நிற்ப வந்தால் அவளுகளாக தான் வந்துட்டாளுல. நம்ம பிள்ளைகள்லாம் வாராளோ வரி ராணி லட்சுமி எல்லாம். மல்லியக்கா ருக்கம்மா முன்னாடியே வந்துட்டீங்களோ? ஆமாம் ராணி, முன்னாடி வந்தாச்சு. ராணி மக்களே, அம்மா எட்டி பார்த்தனே கதவு பூட்டி கிடந்துச்சு. வெளியில் போயிட்டியோ? நான் கூட தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருப்பா, சரி சாயங்காலம் வந்து எடுத்துக்கிடட்டும்னு விட்டேன். அதான் சத்தப்படாமல் வந்தேன். இல்லைம்மா, பிள்ளைகள் இருப்பாளுவ வீட்டில். கதவு சும்மா நான் தான் முன்னாடி சாத்தி போட்டு வந்தேம்மா. லட்சுமி அக்காளுக்கு தெரியாத பற்றியில் தண்ணி வருதுன்னு அதான் சொல்லலாம்னு அவைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இது நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படியே ராணி, லட்சுமியை கூப்பிட பண்ணியோ? நான் கூட தோட்டத்துக்கு தண்ணிக்கு வேலையை போயிட்டே போல, அதான் ஆள் இல்லைன்னு நினச்சேன். இல்லை ருக்கம்மா, இன்னைக்கு ஆம்பளையாளு பூரா சேர்ந்து இந்த சவரெல்லாம் வெட்டி எடுக்காவே. அதனால நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இன்னைக்கு எல்லாம் வீட்டில் தான் கிடக்கும். நான் இந்த மாட்டு ஓட்ட சுத்தம் இல்லாமல் கிடந்து பற்றியில் அதை போட்டு சுத்தம் பண்ணி எள்ளி எடுத்துகிட்டு கிடந்தேன். அதான் வார லேட் ஆகிட்டு. ருக்கம்மா தண்ணி இன்னும் விடலையோ? இல்லைம்மா சின்ன பொண்ணு, இன்னும் விட காணோம். தண்ணி வருதுன்னு அவள் இங்கே ஓடிந்து பார்த்தா தண்ணியும் காணும், ஒன்றத்தையும் காணும். வெறும் பைப்பு தான் கிடக்கு. திறந்து விடுவாவளா இருக்குமா? அதனால தான் லட்சுமி போகாமல் இதில் நிற்கும். ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்ப்போம். பிறகு போயிட்டு நடந்து வர முடியாது பற்றி எவ்வளோ தூரமாக கிடக்கு. ஊருக்குள்ள இருந்து பைப்பில் விட்டுருந்தனாலும் பரவாயில்ல, இந்த பைப்பில் வேற விட்டு வச்சிருக்காவ. என்னத்தையுமா செய்ய? அது இந்த பைப்பில் கூட்டம் வேற அதிகமாக இருக்குமே. ஊர்க்கார பொம்பளையில் அவ்வளவு இங்கே தான் தேடி வரும். எல்லாம் குடத்தோடி ஓடின மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒன்றையும் காணாமே. தெரியலையே சின்ன பொண்ணு, இங்கே யாரும் வர காணும். நாங்கள் 2 பேரும் தான் ஒத்தையில் வந்து நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருக்கியா? வேற யாரையும் காணாமே இந்த பக்கம்.
சரி சரிம்மா, கொஞ்ச நேரத்துக்கு வராமல் இருந்தாவேன்னா நம்ம பிடிச்சிட்டு கிளம்பிடலாம். அது எப்படி வராமல் இருப்பா? இனி பாரு, ஒவ்வொரு ஆளாக கிளம்பி ஓடி வந்துடும். மல்லியாக்கா என்ன சில்வர் பானை பளபளக்குது. அது என் மகக்கு சீருக்கு வந்தது சின்ன பொண்ணு. அப்படியே பூட்டி பூட்டி கொண்டு மேலே போட்டு வச்சிருந்தேன். அதை அப்படியே போட்டு வச்சு எங்கள் அடியெல்லாம் ஓட்டதான் ஆகிப்போகுது. அதை எதுக்கு அப்படி பாதுகாத்து கிடந்துக்கிட்டு எடுத்துனாலும் தண்ணி பிடிக்கிறனாலும் பயன்படுத்துகிறாங்களோ அதான் அள்ளி கீழே போட்டு வச்சுருக்கேன். அவளும் கொண்டு போக மாட்டேங்க. நம்மளும் மேலே பூட்டி பூட்டி வச்சுருந்தா என்ன அடுத்து என் பேத்திக்கா கல்யாணத்துக்கு கொடுக்க போகிறேன். ஏங்கா பேத்தி கொடுத்தா என்ன? பத்திரப்படுத்தி எங்கள் பேத்திக்கு கொடுக்கலாம். எங்க லட்சுமி, இதெல்லாம் பழைய பாத்திரமா, இது இந்த காலத்துக்கெல்லாம் சேராதுன்னு என் பிள்ளையே வாங்க மாட்டேன்ட்டா. என் பேத்தி காலத்துலலாம் கண்ணாடி பாத்திரத்தில் சமைப்பாவெலாம் இருக்கும். அவளும் எதுக்கு இதை வாங்க போகிறாளுவ? இருக்க வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு போக வேண்டியது. அவ்வளவும் வீணாக கிடக்கு மேலே ஓட்ட விழுந்து. ஆமாக்கா, பயன்படுத்தாமே இருந்து ஓட்ட விழுந்துச்சுன்னா அது என்னத்துக்கு ஆகுது? ஒன்றத்துக்கும் ஆகாமல் போயிடும். அது யூஸ் பண்ணி தூர போட்டாலும் நமக்கு மனசுக்குனாலும் ஒரு நிம்மதி இருக்கும். ஆமாட்டி சின்ன பொண்ணு. மக்களே, சோறெல்லாம் பொங்கிட்டிலா? வீட்டு வழியெல்லாம் பார்த்து வச்சுட்டா வந்தியா? இது எப்போ தண்ணி வரும்னு தெரிய மாட்டேங்க. இதை காத்து நின்னோம்னா வீட்டில் ஒரு வேலையும் நடக்காது. எல்லாம் பொங்கி வச்சோம்மா. லட்சுமி அக்கா தான் ஒன்றும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தாவ. ஆமாம் இருக்கம்மா, நான் தான் சோறுங்கிறது எதுவும் பொங்காமல் போட்டு வச்சிருக்கேன். காலையில் இந்த மாட்டு கொட்டாய் சுத்தம் மட்டும் கிடந்தேன்னா அதுலேயே நேரம் போனால் போக்கே தெரியல. பார்த்துக்கிடுங்க. காலையிலுக்குள்ளே சாப்பாடு வெளியில் வாங்கி சாப்பிட்டாச்சு. நீ மதியத்துக்குள்ளே தான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. அடுப்புங்கிற வேலையே பார்க்காம கிடக்கு. இங்கே வந்தோடனே பிடிச்சிட்டு போகலான்னு நினச்சி தான் வந்து இங்கே இன்னும் தண்ணியே விட காணாமே. இனி எப்போ விட்டு எப்போ பிடிக்க? ஐயே, சோறு பொங்காமையே லட்சுமி போட்டு வந்தேன். சரி விடு பெண்ணு, மதியம் ஒரு 11 மணி இருக்குமா? மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் பார்ப்போம்மா. தண்ணி வந்தால் பிடிச்சிட்டு போவோம். இல்லைன்னா நேரத்தோடு போய் சோறுங்கறி பொங்கி வை. பிள்ளைகள் பசிக்கும்ல. ஆமாம்மா, முன்னாடி தான் போகணும். நான் எங்கள் 2 பேருக்கும் சுகர் இருக்கனால காலையிலே அடுப்புங்கிற வேலை பார்த்துறது. வீடை துடைச்சாலும் துடைக்கலைன்னாலும் அந்த சாப்பாடு வேலையை கரெக்டாக பார்த்துக்கிடாது. நம்ம உடம்ப நம்ம தானே கவனிக்கணும். எக்கா, என்ன இவ இங்கே வாரா? இவ ஊர்க்காரியை கூட தான் சேர மாட்டாள்ல. இவ என்னக்கா பொது தண்ணி பிடிக்க வாரா? சும்மாவே அலறுவா. இவ வேற இங்கே வாராளே, ராணி வேற நிற்கா. யாரு மல்லியாக்கா? அங்கே பாருவோம் மாமியா வர வரத்த. எதுக்கிட்டே ராணி உடனே திரும்பி பார்க்க? அவ வந்தா என்ன நீ பாட்டுக்கு நில்லு. ஏக்கா, ஏதாவது பார்த்தா கண்டிப்பாக சண்டை போடுங்கக்கா. நான் வேணா பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு அவிய போனதுக்கப்புறம் வாரேங்க்கா. ஆமாம், வீடு என்ன பின்னாடி இருக்கு, போன வந்து ஓடி இருக்கு. 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்ட்டு இங்கேருந்து. என்னத்துக்கு இங்கேருந்து நடந்து வந்து திருப்பி போகிறேங்க? அந்த கிளை வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு ஒரு பாட்டில் நிற்கட்டும். நீ எதையும் கண்டுக்காம நீ பாட்டுக்கு நில்லு. நாங்கள்லாம் தான் இருக்கோம்ல. பிறகு எதுக்கிட்டு நீ பயப்படிய? ஏக்கா, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கா. உடம்பு சரியில்லைன்னு வேற எல்லாரும் காதுபடி சொன்னாலும்ல. பார்த்துட்டு என்னால் கேட்காமே கல் மனசன் நிற்க முடியாதுக்கா. நம்ம அப்படிதான் நினைக்கும். இப்போ நீ கேட்கனா கூட கேட்கலாம் அத்தை எப்படி இருக்குன்னு. ஆனால் அவள் அப்படி சும்மா இருப்பாளா? வேற எதுனாலும் பேசுவா. ஐயோ மல்லியாக்கா, அதை எதையும் சொல்லாதிய. இவிய பாட்டுக்கு கேட்பாவோ, அந்த கிளவி பாட்டுக்கு நை நைன்னு கத்திட்டு கிடக்கும். ஏட்டிங்கிட்டு வந்து தள்ளி நில்லுங்கட்டி அவள் ஒரு கரையில் நிற்கட்டும். ஐயே, எப்போ நான் திரும்பி நின்றுக்கிடேன்ப்பா. அவ்வளோ பெரிய அலறுவா. ஏக்கா சொல்லியதை கேளுங்க, சத்தம் கட்டாமல் நில்லுங்க. தண்ணி வந்தோடனே ஆளாக பிடிச்சிட்டு ஒரே ஓட்டமும் ஓடிடுவோம். அந்த கிளவிட்ட கிடந்து எந்த வாயும் கொடுத்துட்டு கிடக்காதையும் நம்மளால கத்த முடியாது. சரி சின்ன பொண்ணு. ஏக்கா, குடத்தை பற்றியிலக்கா, பித்தாள குடம். இவ்விய பிளாஸ்டிக் குடத்துலலாம் தண்ணி மட்டும் குடிக்க மாட்டாவலாம். பித்தாள குடத்தை தூக்கிட்டு ஆட்டிட்டு வந்திருக்கு பற்றியில. ஊரை காமிக்கினே உங்கள் மாமியை தூக்கிட்டு வந்திருக்குங்கக்கா. சின்ன பொண்ணு சும்மா இது. சின்ன பொண்ணு காரை இது விழுந்துட்டே ஒன்று சும்மா விட மாட்டா. பார்த்துக்க கேளடி. ஒரு ஆட்டிட்டு தான் போவா. சரி, என்ன தண்ணி வந்துட்டு இருக்குன்னாவே கூட்டமே இல்லைன்னாவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவாத வச்சிருக்கே. அவ்வளவு இங்கே தான் கூடு கட்டி நிற்காளுவ. இவளுக்கு முகரையெல்லாம் முடிக்கணும்னா தண்ணி தூக்க வந்தேன் நான். இது தெரிஞ்சிருந்தா வீட்டுக்கே தண்ணியை வர சொல்லி பிடிச்சிருக்கலாமே. சரி ஏக்கா, அப்படி நேரில் பார்த்துட்டு கேட்காம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குக்கா. ஏம்மா, இதுக்கு மேலே ஒன்றை யாருமா காப்பாற்ற முடியும்? கேட்காதுன்னா கேளு. எத்தே எத்தே. இந்த மூதேவி என்னத்துக்கு நம்மளை கூப்பிடியா? அத்தே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படித்தே இருக்கு? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? சாவாமல் உயிரோட தான் இருக்கே. நீ படுத்துன பாடுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலைன்னா தான் அதிசயம். ஆளை இவளையும் பாரு. இவ தான் துட்டை கொண்டு மாயம் மந்திரம் சூனின்னு வச்சு என்ன இப்படி படுத்த படுக்கை ஆக்குற மாதிரி செஞ்சுவிட்டு இப்போ நல்ல மாதிரி நடிக்கா. மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே ஆத்திராத்திரமாக வருது. நீ எல்லாம் ஒரு ஆள் ஒன்றை பார்க்கணும்னா இப்போ நான் தண்ணி பைப்புக்கு வந்தேன். நீ இருக்கேன்னு வந்து இந்த பக்கமே எட்டி பார்த்துருக்க மாட்டேன் நான். ஆளை அவளையும் பாரு. நீ எல்லாம் என்றைக்கும் நல்லா இருக்க மாட்டேட்டி. இன்னைக்கு கையில் 2 துட்டு வருதுங்கிறக்காக தலையில் நின்று ஆடாத. வீடு கொடுக்க ஒருத்தி, வேலை பார்த்து கொடுக்க ஒருத்தி, என்ன ஆட்டம் ஆடி அழுவ ஊருக்குள்ளே. குடும்பத்தை பிரித்து நல்லா வச்சுக்கிட்டு சிரித்து காடிக்க அழுவ எல்லாரும். போடு இந்த நாடகம் ஆட்டம்லாம் எவ்வளோ நாளைக்கு போடுவேன்னு நானும் பார்க்கேன். கையில் 2 துட்டு இருக்க வரைக்கும் தான்ட்டு இந்த ஆட்டம்லாம் போட முடியும். தீந்தக்கப்புறம் என் வீட்டு வாசலில் தானே வந்து நிற்ப. அன்னைக்கு இருக்கு உன்னைய.
ஏக்கா இவளுக்கு இது தேவையாக்கா? சும்மா நின்றுக்கலாம்லக்கா. ஏன் ராணியக்கா இப்படி செய்தியே? நாங்கள் சொன்னோம்ல பேசாதியான்ட்டு. வீடு சின்ன பொண்ணு, நான் எனக்கு திருப்பி வாய் பேச தெரியாமையா இருக்கு. நல்ல பொம்பளையானா பேசலாம், இது ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்லுதாவ. அது பாட்டுக்கு நை நை கத்திட்டு போகட்டும், எனக்கு வருத்தம்லாம் இல்லை சின்ன பொண்ணு. நம்மளால அப்படி கல் மாதிரி நிற்க முடியாது பற்றி, அதனால தான் கேட்டேன். ஏக்கா மதிக்காதவங்க வாசல் மிதிக்கக்கூடாதுன்னு பெரியவிலே சொல்லி வச்சிருக்காவ. நீங்கள் என்ன கல் மனசு இல்லை மண்ணு மனசு இல்லைன்னு சொல்லுதிய. உங்களை என்ன பாடுபடுத்தி அந்த கிளவி வீட்டை விட்டு வெறுத்துனா அவன் மேலேயே உங்களுக்கு ரோசம் இல்லாமல் இருக்கு. அந்த கிளவியை பார்த்து எப்படி இருக்கியன்னு வேற கேட்குறிய. உங்கள் நல்ல மனசுனாலும் புரிஞ்சுக்க தெரியுதான்னு பாருங்க, என்ன யாசி யாசுதுன்னு பாருங்க. சும்மா தானே நிற்க சொன்னோம், இவன் நிற்காளான்னு பாரு. அப்போ அவள் வாய் பேசாமல் என்ன செய்வா? நம்மளையும் சேர்த்து தான்ட்டு பேசியா. வீடு கொடுக்க ஆள், வேலை செய்ய ஆள், நம்மளையும் சேர்த்து தான் அவள் யாசுதான். ஏக்கா வீடுங்கக்கா, ஏசுனா ஏசிட்டு போட்டும் சத்தம் கட்டாமல் இருங்க, நம்ம தண்ணியை பிடிச்சிட்டு போவோம். இந்த பொம்பளைட்டெல்லாம் வாய் விட்டோம்னா நம்ம மீற முடியாதுக்கா. அவ்வளவு கூட்டு களவாணிச்சிருக்கிய, ஒன்று சேர்ந்து நிற்க அழுவ ஊரை கெடுக்கிறதுக்கு. இனி யார் குடும்பத்தை கெடுத்து எங்கிட்டு நாசமாக போகிறக்கு இப்படி சேர்ந்து நிற்க அழுவுன்னு தெரிய மாட்டேங்கி. காலையிலே தண்ணி பிடிக்கணும், இவ்வளோ மூஞ்சிலே வந்து முழிக்கணும். தண்ணி வேணாம், ஒன்றும் வேணாம். எனக்கு இருக்க துட்டுக்கு தண்ணியை கொண்டு வந்து வீட்டில் வைக்க சொன்னால் வச்சுட்டு போவாவ. உங்களை மாதிரி இல்லாதவளுக்கு வேணால் இங்கே பைப்படியில் வந்து அடிச்சிட்டு கிடங்க. ஆளுகளை இவளுகளேன்னு பாரு, இவளுக்கு மோரக்கட்டையை பார்க்கவா தண்ணி பிடிக்கணும் இவ்வளோ தூரம் நடந்து வரணும்? சி ஏக்கா போயிட்டுக்கா. ஏ அம்மா என்ன படபடபடபடான்னு வெடியை பற்ற வச்ச மாதிரி டப்படப்பான்ல வெடிக்கி காதுலேருந்து ரத்தம் வராத ஒன்று தாங்க்கா குறை. இந்த பொம்பளைட்டெல்லாம் எப்படிக்கா 17 வருஷம் இருந்திய? என்ன செய்யது சின்ன பொண்ணு? ஏட்டி உடம்பு சரியில்லாத கிளவியா இந்த பாடு பட்டு போறா? என்ன சத்தம் பத்தியா? இவளுக்குலாம் உடம்பு சரியில்லாமலாம் இருக்காதட்டி, சும்மா நடிக்க ஊரை ஏமாத்தியதுக்கு. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்க, என்ன செய்யாது? என்னமோ பண்ணி தொலைட்டுங்கா, நம்ம மனசு அப்படி இருக்க மாட்டேங்குது பத்தியில. பார்த்த உடனே வாய் விட்டு கேட்கதாங்க வருது. இந்த மாதிரி ஆள்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கள்ளுத்தனமாக இருந்துதாங்க்கா ஆகணும்.